சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மீனா முத்து ரெண்டு பேருமே மனோஜ் உண்மையை ஒத்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக அம்மா மனோஜுக்காக தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனால் அம்மா பண்ணுற எல்லா விஷயமே ஒரு ஆளுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. அந்த ஆளை நம்ம பிடிச்சி உண்மையை வர வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்ல, உடனே மீனா வந்து யாருங்க அது, யாருன்னு சொல்லுங்கள், இப்போவே போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே பார்வதி ஆண்டி தான், பார்வதி ஆண்டி கிட்ட போய் விசாரிச்சோன்னா உண்மையெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா ரெண்டு பேருமே பார்வதி கிட்ட போய் பேசுகிறாங்க. நீங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு பேசி ஆரம்பித்து, நாங்கள் பார்ட்டிக்காக ஆசையாக ஒரு ரெட்டை செயின் வாங்கி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து சொல்ல, உடனே நம்ம பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, அதுதான் கவரிங் நகையாச்சு, அதை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இதனால் சந்தேகப்பட்ட முத்து வந்து அது எப்படி உங்களுக்கு தெரியும் கவரிங் நகை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்வதி கிட்ட கேட்குறாங்க. பார்வதி பக்கம் அச்சோ அவசரப்பட்டு உண்மையை உளறிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ நம்மக்கிட்ட யாரோ விசாரித்தாங்க அப்படிங்கிற விஷயத்த அம்மாவுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நம்ம விஜயா கிட்ட சொல்கிறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடுது. ஐயோ என்னடா இது, மனோஜ் இப்படி ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக முத்துவோட வேலையாக தான் இருக்கும். யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல, இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை நடக்க போதுன்னு நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயா யோசிக்கிறாங்க. சரி, அடுத்து ஒரு வேளை நம்ம பார்வதி அதை விசாரிப்பாங்களோ, நம்ம இமிடியேட்டாக பார்வதியை போய் பார்த்து பேசியே ஆகணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த நம்ம வெளிவர விடாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம விஜயா கிளம்பி பார்வதி வீட்டுக்கு வராங்க. அந்த டைமில் முத்து மீனா கிட்ட பார்வதி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததுமே எங்கே இவ உண்மையை சொல்லிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு நம்ம விஜயா வந்து, ஏய் பார்வதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்வதி உண்மை சொல்ல போகிறாங்களா, இல்லை முத்து மீனாவும் அம்மா இதுலேயும் எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டு பிடிக்க போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.